சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாம்சு, துளசி, செல்லத்தாய் சித்தி, சித்தப்பா, ராஜபாண்டி அண்ணன் இவங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. அவங்கெல்லாம் நல்லபடியா உயிர் பழைச்சு வந்துருவாங்க. என்ன சொன்ன? அதான் அவங்கெல்லாம் உயிர் பழைச்சு வந்துருவாங்கன்னு சொன்னேன். தற்கொலை பண்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா அவங்கள யாரோ தூண்டி கேவலப்படுத்தி இந்த அளவுக்கு அவங்கள முடிவெடுக்க வச்சிருக்காங்க. இப்படி ஒரு முடிவெடுக்க அவங்கள யாரோ தள்ளியிருக்காங்க. அடுத்தவங்கள கேவலப்படுத்துறதும் அடுத்தவங்களை நோகடிக்கிறதும் ஒன்றை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. என்ன பண்ண அவங்கள? நான் என்ன சொன்ன அவங்கள? இவங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு சாக முடிவு பண்ணி விஷத்தை சாப்பிட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஊர் ஜனங்களுக்கு வீடு கட்டி தராங்கிற விஷயத்துல இவங்க வீடு, வயலு, வரப்பு எல்லாமே பறி போயிடுச்சுங்கிற கவலையில கூட வாழ பிடிக்காம இப்படி எல்லாரும் தற்கொலை பண்ணிருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க விஷம் சாப்பிட்டதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பாக முடியாது. இந்த மாதிரி நீ கூட கூட கேள்வி கேட்டு நீ நல்லவன் ஆயிட முடியாது. நீ மத்தவங்களை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. என்ன பண்ண சொல்லு? என்ன பண்ண? சும்மா பொன்னியையே குத்த சொல்லிட்டு இருக்காத. பொன்னி எல்லாம் ஒண்ணும் அப்படிப்பட்டவ கிடையாது. விஷம் குடிச்சிட்டாங்களேன்னு நாங்களே பதறி போய் ஓடி வந்தா நீ என்னன்னா பொன்னிய ஏதோ கொலகாரி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை யாரும் அதை கேட்டாங்களாங்க? நீங்க யாருக்கு இல்லையாங்க நீங்க மூக்க விடுறீங்க? நீங்க யாருக்கு இதுல தலையிடுறதுக்கு? நீ எதுவும் பேசாத. இவர் தங்கச்சி சொல்றத மட்டும் தான் கேட்பாரு. இந்த உலகத்துல இவர் தங்கச்சி வாழ்ந்தா மட்டும் போதும், மத்தவங்க யாரும் வாழ வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு இருந்தீங்கல்ல, இப்ப பாருங்க அவன் என்ன கதையில இருக்காரு. வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசிட்டு உட்கார்ந்திருக்க? நீ பேசுறதெல்லாம் தப்புமா மாப்ள? நீங்க ஆத்திரப்படாதீங்க. அவங்க கண்ணு முடிச்சு இதுக்கு நீதான் காரணம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோய, சத்தடி நீ. அவங்க பொழைச்சு வந்தா தானே நான் தான் காரணம்னு என்ன கை காட்டுவாங்க. நீ என்ன வெட்டி கொல்லுவ. ஒருத்தரும் உயிரோட வரலனா உன்னால என்ன பண்ண முடியும்? நீ பாத்துக்கிட்டே இரு. அவங்க 4 பேரோட கதையும் இந்த ஹாஸ்பிட்டல்லயே முடிய போகுது. சின்ராஸ் சார், ஏன் இப்படி செஞ்சாங்க? தெரியல சார். கல்யாண இடத்துல பெருசா கொண்டாடலாம் சார் நினைச்சோம். நல்லா தான் சார் என்ன பேசிட்டு இருந்துச்சு. 4 பேர் வசத்து கொடுத்தாங்க சார். என்ன விஷயம் குடிச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியல சார். சார் பயமா இருக்கு சார். தங்கச்சிக்கு தான் பயமா இருக்கு சார். அதுக்கு தான் ஒன்று சத்தியமா யோசிச்சு என்ன சின்ராஸ்? டாக்டர் என்ன சொன்னார்? அவங்க எதுவுமே டாக்டர் கைமீறி போயிடுச்சுன்னு சொல்றாங்க சார். பொழைக்கிறத கஷ்டம்னு சொல்றாங்க சார். சார் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த குடும்பத்துல மூத்தவர் நீங்க. முதல்ல உள்ள இருக்கிறவங்க உயிர் பழைப்பாங்கன்னு நீங்க நம்புங்க. ஏன் இந்த ஊருக்கு நான் முதல்ல வந்தப்போ இதே சின்ராச ஒரு ஆத்துல இருந்தா மீட் எடுத்தேன். பாதி உசுறு இல்ல, டாக்டருங்கெல்லாம் கை விட்டாங்க. ஆனா இவர் தங்கச்சியும் பொண்ணையும் வேண்டிக்கிட்டதுனால அந்த கடவுள் கண்ணை திறக்கல. இப்ப சின்ராஸ் நம்ம முன்னாடி உசுரோட இல்ல. இவர் தங்கச்சி காணணும்னு ஒரு சமாதியில இருந்தா உங்களை மீட் எடுத்தோம். உண்மையை சொல்லணும்னா உசுரே இல்ல. அப்ப ஏதோ ஒரு சக்தி அவங்களை காப்பாத்துச்சு இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சின்ராஸ் உயிருக்காக போராடிட்டு இருந்தாரு. அப்ப இவர் தங்கச்சி பசங்க தானே இவரை காப்பாத்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்தியும் விட உண்மையான பாசத்துக்கும் கடவுளுக்கும் சக்தி அதிகம் தான் அர்த்தம். இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்க துளசியும் அவங்க குடும்பத்தையும் எந்த கடவுள் அப்ப காப்பாத்தினாரோ அதே கடவுள் மறுபடியும் காப்பாத்துவாரு. முதல்ல அதை நீங்களா நம்புங்க. கண்டிப்பா அவங்க பழைப்பாங்க. பயப்படாம தைரியமா இருங்க. ஒரு நிமிஷம்.
சரிங்க மாப்பிள்ள புரியடி கூட போட சரி மாமா